எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. வந்ததும் அத்தை தேங்காய் பர்ஃபி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். உண்மையாலுமே நல்லா செய்வாங்கங்க, பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது. ரெசிபி பார்க்கலாமா? 2 1/2 மூடி தேங்காய் சதறி வச்சுக்கணுங்க. 2 முழு தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய்ங்க. தேங்காய் வந்து அந்த ஒயிட் மட்டும்தான் சிதறணும், தோல் வர வரையும் சிதறக்கூடாதுங்க. சிதறி வச்சுட்டு இதுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து குக்கர்லேயே வச்சிட்டோங்க. வடச்சட்டியில் வச்சா பாவு தெறிக்கும் போது கையிலெல்லாம் தெறிக்கும்னு சொல்லிட்டு அத்தை குக்கர்லேயே வச்சிட்டாங்க. அப்போ தான் கைப்பிடி பிடிச்சி கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி குக்கரில் வச்சிட்டாங்கங்க. 1 கிலோ சர்க்கரை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக கிளறணும். அப்போ தான் வந்து நமக்கு பாவு பக்குவம் கிடைக்கும். பாவு பக்குவம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றி பாருங்கள். தண்ணி மாதிரி சொட்டு சொட்டுன்னு விழுகாமல் அப்படியே ஜெல் மாதிரி விழுகுதான்னு பாருங்கள், ஆயிலாட்டா. அப்போ வந்து பக்குவம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு கிளறி விட்டுட்டு பொட்டுக்கடலை வந்து 2 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டுட்டு ஒரு சின்ன ஜாரில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பொட்டுக்கடலை கூடயே இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து கெட்டியாக வரணும். அது வரையும் நம்ம கொஞ்சம் கிளறிட்டே தான் இருக்கணும். அத்தை வந்து கிளறி விட்டுட்டே இருந்தாங்க. பிளேட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவி வைக்க சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து அப்ளை ஆகிற மாதிரி சைடெல்லாம் நல்லா தடவி வச்சிட்டேங்க. இப்போ வந்து பக்குவம் எப்படி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுனா, கொஞ்சமாக அது தேங்காய் எடுத்து போட்டு அதை வந்து நீங்கள் கையில் பிடிச்சி பாருங்கள். அது பால் ஆட்டா உருண்டு வரணும், கையில் ஒட்டாமல் பால் ஷேப்பில் அது வரணும். அப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னுமே லைட்டாக வந்து கையில் ஒட்டுச்சுங்க. அதனால் வந்து அத்தை மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கிளறிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளறி வச்சுட்டு இப்போ வந்து அந்த பிளேட்டில் வந்து சுட சுட நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுமே வந்து நம்ம பிளேட்டில் வந்து கொட்டி அதை வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுறணுங்க. இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா தேங்காய் பர்ஃபி கெட்டி ஆயிரும். அதனால் அது ரெடியானதுக்கப்புறம் அப்படியே பிளேட்டில் வந்து கொட்டி அத்தை வந்து இது பண்ணி விட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடணுங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து கொட்டி அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அத்தை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே கட் பண்ணிட்டாங்க. பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்கங்க. தேங்காய் பர்ஃபி உண்மையாலுமே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.